Hi friends, Champions Academy Triple C YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல join பண்ணிக்கோங்க. அப்படியே bell icon-ஐ press பண்ணி all notification கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய free online class, free online test, free online materials எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நம்மளோட Telegram group link வந்து description கொடுத்துருக்கோம். click பண்ணி join பண்ணிக்கோங்க. SGT exam first time crack பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, SGT examக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிக் பிளான். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. கிளாஸஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் எஸ்ஜிடி ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஹெட்டிங்ஸ்லையுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 1 to 5th சயின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெவியாக நிறையா இருந்ததுனால அதை 2 பார்ட்டாக பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் மத்தியானமே போட்டிருந்தோம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ வந்து செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெளி உறுப்புகள் இப்போ வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உடல் உறுப்புகளை பற்றி சயின்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே 1 to 5th தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு டாபிக்னு எடுத்தால் 1 to 5th ஃபுல்லாமே கவர் பண்ணுற மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஓகேவா? பார்த்துடலாம். கவனமாக கவனிங்க. எக்ஸ்ட்ரா வந்து எந்த யோசனையும் இல்லாமல் லிசன் பண்ணால் நீங்கள் போதும். வெளி உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்கள், மூக்கு, காது, கை. உள்ளுறுப்புகள்லாம் இறப்பை, நுரையீரல், இதயம், இதெல்லாமே நான் சொன்னேன். இப்போ மூளைன்னு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. நம்ம உடலோட முக்கியமான உறுப்பு மூளைன்னு இதயம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ரொம்ப பெரிய பெரிய முக்கியமான உறுப்பு. ஆனா கட்டளை இடுறது, ஒரு ஆர்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது மூளை கையில தான் இருக்கு. ஸோ இதுக்கு 3 பகுதிகள்: முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூளை அப்படிங்கிறது நமது உடலோட கட்டளை மையம். மனித மூளையோட இடை வந்து 1.30 கிலோகிராம் இருக்கு வெயிட். ஸோ நுரையீரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூக்கின் வழியாக தான் காற்றை வந்து உள்ளிழுக்கும் போது காற்றுல உள்ள ஆக்சிஜன் வந்து நுரையீரலுக்கு அனுப்பப்படுது. அப்பதான் அந்த நுரையீரல் வந்து விரிவடைந்து பெருசாகுது. அதே மாதிரி நம்ம காற்றை மூக்கு வழியா வெளியேற்றும் பொழுது நுரையீரலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வெளியேற்றப்படுது. அப்போ போது நுரையீரல் சுருங்குது. அப்போ ஆக்சிஜன் வந்து அனுப்பப்படும் பொழுது என்ன ஆகுது? நுரையீரல் விரிவடையுது. கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும்போது நுரையீரல் என்ன பண்ணுது? சுருங்குது. ஸோ இதான் வந்து அதோட டியூட்டி. அடுத்து இறப்பை. இது ஜே வடிவம். இதை நான் ரிமெம்பர் பண்றதுக்கான இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். உணவுப் பொருட்களை வந்து சிறு சிறு கூறுகளாக்கி நமக்கு ஆற்றலை அளிக்கிறது தான் இந்த இறப்பையோட வேலையை. செரிக்க உதவும் அமில பொருட்கள் எல்லாம் இந்த இறப்பையில இருக்கும். இது ஜே வடிவத்துல இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதயம். நம்மளோட இதயம் அப்படிங்கிறது ஒரு ரத்த இறைக்கும் உறுப்பு, ஒரு ரத்த இறைக்கிற ஒரு உறுப்பு. அது வந்து உடலோட அனைத்து பாகங்களுக்கும் என்ன பண்ணுன்னா ரத்தத்தை அனுப்பும். அதனாலதான் ஹார்ட் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே பிளட் அனுப்புறதே அதோட டியூட்டி. ஓகேவா? மார்பின் மையத்துல நுரையீரலுக்கு இடைப்பட்ட பகுதியில இது இந்த இதயம் இருக்கும். இந்த இதயம் வந்து தசையால் ஆனது. இதயம் வந்து ஒரு நிமிடத்துக்கு எத்தனை முறை துடிக்கும்னா 72 முறை துடிக்கும். ஓகேவா? அடுத்து வந்து சிறுநீரகங்கள். நமக்கு வந்து 2 வகையான சிறுநீரகம் இருக்கும். அவை வந்து அவரை விதை வடிவ உறுப்பு. சிறுநீரகங்கள் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரையும் அந்த நச்சுக்களையும் வடிகட்டி ரத்தத்தை சுத்திகரிக்காம நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கிளீன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வெளியே தேவையில்லாத அனுப்பிட்டு இருக்கோம். அடுத்து எலும்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு வடிவத்தை கொடுக்கறதே இந்த எலும்பு தான். நம்ம வந்து கிளாஸ்ல ஸ்கூல் போகும்போது நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு லெசன் நடத்தும் போது இதெல்லாம் நடத்திருக்காங்க. இப்ப எலும்பு இல்லாம நீங்க எப்படி நடந்து வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. தோல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த எலும்புக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் தசைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்ம ரிமெம்பர் பண்ணா போதும். எலும்புகள் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு வடிவத்தை கொடுக்குது. நம்ம உடலுக்கு சட்டகம். நாம வந்து குதிக்கவும், ஓடவும், ஓய்வு நிலையில இருக்கவும், படுத்திருக்கவும் எல்லாத்துக்கும் இந்த எலும்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலும்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா உடலின் உட்புற பாகங்களை வந்து என்ன பண்ணுதுன்னா பாதுகாக்குது. உடம்புல வந்து உள்ள சாஃப்டான குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து சேஃப்டி பண்ற ஒரு டியூட்டி தான் இந்த எலும்போட வேலையே. பிறக்கும் போது குழந்தைக்கு வந்து 300 எலும்புகள் இருக்கும். ஆனா வளர வளர என்ன ஆகும்? 206 குறையும். ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கிறது தான் இதுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? உடனே நீங்க வந்து வேற எதையும் நினைக்க வேணாம். ரீகால் பண்றதுனால நல்லதுதான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறோம். அடுத்து நம்ம உடலோட நீளமான எலும்பு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடை எலும்பு தான். அதே இது சிறிய எலும்புனா காதில் உள்ள அங்கவடி எலும்பு. அடுத்து தசையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தசைகள் அப்படிங்கிறது நமது எலும்புகளை மூடி உள்ள மென்மையான ஒரு பாகம்.
எலும்பை மூடி உள்ள ஒரு மென்மையான பகுதி தசை. இது வந்து ரப்பர் பட்டை போன்று நீண்டும் சுருங்கியும் இருக்கும். நமது உடல்ல பல பாகங்களை இயக்குறதுக்கு இந்த தசை வந்து உதவுது. எலும்புகளை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பாலாடை கட்டி, முட்டைகள் இதெல்லாம் வந்து சத்தான உணவுகள், இதெல்லாம் சாப்பிடணும். அப்பதான் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து வலுவான தசைகளை பெறணும்னா நாம வந்து நல்ல உடற்பயிற்சி பண்ணணும். தசைகள் வந்து வலுவா இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா வந்து உடற்பயிற்சிகள் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீளமான தசை அப்படின்னு அழைக்கப்படுது. ஏற்கனவே சொன்னேன், தொடை எலும்புக்கு தான் தசைக்கு தான் தொடை தசை. நம்ம சிரிக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா 17 தசைகள் செயல்படுமா. முகம் சொலிக்கும் போது 43 தசைகள் செயல்படும். அதனாலதான் வந்து அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க, அது வந்து உங்க ஸ்கின்னையும் பாதிக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கோவப்படும் போது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது 43 தசைகளுமே என்ன ஆகும், முகத்தை சொலிக்கும் போது ஏற்படும். ஸோ அதனாலதான் வந்து அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சிரிக்கும் பொழுது 17 தசைகள் வந்து நல்லா செயல்படும். அப்புறம் பற்கள் பார்த்தோம்னா பால் பற்கள். இதுல நிறைய வகைகள் இருக்கு பற்கள்ல, அதை பார்த்துடலாம். பால் பற்கள் முதல் தொகுதி இதெல்லாம் வந்து எதுல கொடுப்பாங்கன்னா கூற்றுகள் அந்த மாதிரி கேள்விகள்ல கொடுக்க சான்ஸ் நிறைய இருக்கு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களோட கண்டென்ட் தான் பாக்குறோம். ஓகேவா? பால் பற்கள் முதல் பகுதி பற்கள், பால் பற்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பற்கள் குழந்தையோட 6 மாத முதல் வளர ஆரம்பிக்கும். சரியா? குழந்தைங்களுக்கு 6 மாதம் முதல்ல வளர ஆரம்பிக்கிறது அந்த பால் பற்கள். இதோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 20. இதோட எண்ணிக்கை 20. அப்ப பால் பற்களோட எண்ணிக்கை எதுன்னு கேட்டா 20. 6 மாதத்துக்கு முதல் வளர ஆரம்பிக்கும். 6 அல்லது 7 வயதுல இந்த பால் பல் என்ன ஆகும்னா விழுந்துரும். இரண்டாவது என்ன பல்லு முளைக்கும்னா தொகுதி பல்லு ஆரம்பிக்கும். அப்ப அதுதான் நிலைத்த பற்கள். இரண்டாவது வளரக்கூடிய பற்கள் தான் நிலைத்த பற்கள். இதுல வந்து 32 பற்கள் இருக்கும். இது 4 வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னா வெட்டு பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், பின் கடவாய் பற்கள் சொல்லிட்டு 4 வகையான பற்களா பிரிக்கிறாங்க. இதுதான் நிலைத்த பற்கள். மேலும் நிலைத்த தொகுதி பற்கள் விழுந்து மீண்டும் வந்து முளைக்காது. ஏன்னா அதுதான் வந்து நிலைச்சு நிக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமத்துல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கிராம மக்களோட பிரகாசமான புன்னைக்கும் ஆரோக்கியமான பற்களுக்கும் வேப்பங்குச்சியை பல்துலக்கியாக பயன்படுத்தி வருவதே காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேப்பங்குச்சியை தான் பயன்படுத்துவோம். அதாவது நாம வந்து பயன்படுத்துற மாதிரி ஞாபகம் இல்லை. நம்மளோட அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, இவங்க எல்லாருமே வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணுவோம். அப்போ வரைக்கும் பல்லு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்ம வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பேஸ்ட் அப்படின்னு சொல்லி புதுசா வந்து இன்ட்ரோ கொடுத்து டிவில பண்ணுவோம். நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆக்டர்லாம் பார்த்து நம்ம அதை பண்ணிட்டோம். ஸோ அதனாலதான் ஸ்ட்ராங் இல்லாம இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்த காரணம் வேப்பங்குச்சியை வச்சு யூஸ் பண்ணதான். அடுத்து வந்து பார்ப்போம்னா பருப்பொருட்களோட நிலைகள். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருட்கள் வந்து அண்டத்துல உள்ள ஒவ்வொரு பொருளுமே பருப்பொருளால் ஆனது. அந்த பருப்பொருள் ஆனவற்ற பொருள் அப்படி சொல்றோம். நாற்காலி வந்து மரத்துல இருந்து தயாரிக்கப்படுது. அலிபான் வந்து நாற்காலி மரத்துல இருந்து தயாரிக்கப்படுது. அலிபான் வந்து ரப்பர்ல இருந்து தயாரிக்கப்படுது. மெழுகுவர்த்தி வந்து மெழுகுல இருந்து தயாரிக்கப்படுது. இதெல்லாம் வந்து பொருட்களோட பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளே இருக்கும். பண்புகள் அடிப்படையில தான் கடினமா இருக்குமா, மென்மையா இருக்குமா, பளபளப்பா இருக்குமா, மங்களாவா, சொரசொரப்பாவா, வலுவழுப்பாவா, நெகிழ்வுத்தன்மை உடையதா, திடமானதா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அதோட பண்புகள். கடினமான மென்மையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லலாம். ஒரு பொருளை வந்து எளிதில் நம்ம அழுத்தவோ, வெட்டவோ, வளைக்கவோ, கீறவோ இந்த மாதிரி ஏற்படுத்த முடியல அப்படின்னா அப்பொருள் கடினமான பொருள். அது எக்ஸாம்பிளா வந்து செங்கல், எலும்பு, எஃகு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க புக்ல. ஒரு பொருளை எளிதில் அழுத்தவோ, வெட்டவோ, வளைக்கவோ, கீறலை ஏற்படுத்தவோ முடியும் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் வந்து மென்மையான பொருள். அது என்னன்னா பஞ்சு, களிமண், தோல் இது எல்லாமே அதுல அடங்கும். பளபளப்பான மற்றும் மங்கலான பொருள் அப்படின்னா ஒளியை நன்கு பிரதிபலிக்கும் பொருள் பளபளப்பான பொருள். சில்வர் பொருள் எல்லாமே அப்படியே ஷைனிங்கா இருக்கும். தங்கம் அப்படிதான் ஷைனிங்கா இருக்கும். வைரம் அப்படிதான் இருக்கும். ஒளியை நன்றாக பிரதிபலிக்காத பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மெழுகுவர்த்தி, காகிதத்தோல், சணல் பை. மெழுகுவர்த்தி, காகிதத்தோல், சணல் பை சொரசொரப்பான மற்றும் வலுவழுப்பான பொருட்கள். அதாவது மேடு பள்ளங்கள் உடைய பரப்பினை கொண்ட பொருட்கள் சொரசொரப்பான பொருட்கள் எனப்படும். அதை வந்து செங்கல், பாறை, டயர் இதெல்லாமே வந்து சொரசொரப்பான பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மேடு பள்ளங்கள் இல்லாத பரப்பினை கொண்ட பொருட்கள், அதாவது வளவளப்பான பொருட்கள். அது என்னன்னு பார்த்தோம்னா கண்ணாடி, தரை ஓடுகள், டைல்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க.
ஓகே, அடுத்து நெகிழ்வுத்தன்மை உடைய உறுதியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரப்பர் வளையம், மின்கம்பி, சைக்கிள் டியூப், இது எல்லாமே நெகிழ்வுத்தன்மை உடைய உறுதியான பொருட்கள். எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலும். இந்த பொருட்களை வந்து நெகிழ்வுத்தன்மை உடைய பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். நெகிழ்வுத்தன்மை இல்லாத பொருட்களை வந்து என்ன பண்ண முடியாது, வளைக்கவும் நீட்டவும் முடியாது. அந்த குச்சி, மர அளவுகோல், கல், இதெல்லாம் வந்து நெகிழ்வுத்தன்மை அற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நீர்காப்பு பொருட்கள். நீரை வந்து தன்னுள்ள ஊடுருவி செல்ல அனுமதிக்காத பொருளை வந்து நீர்காப்பு பொருள் சொல்றோம். நீர்புகா மேலாடை, அலுமினிய தூள், மாத்திரை அட்டை, இது எல்லாமே நீர்புகா தன்மை உள்ள பொருட்கள். அடுத்தது ஒளி கசியும் ஒளி புகா பொருட்கள். ஒளி புகும் பொருட்கள் அப்படின்னா தன் வழியே ஒளியை வந்து முழுமையா ஊடுருவ அனுமதிக்கிறது தான் ஒளி புகும் பொருட்கள். எடுத்துக்காட்டா காற்று, கண்ணாடி, தூய நீர், இது எல்லாமே. இவற்றின் வழியே மறுபக்கம் உள்ள பொருட்களை தெளிவாக நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதான் ஒளி புகும் பொருட்கள். ஒளி கசியும் பொருட்கள்னா தன்னோட வழியே சிறிதளவு ஒளியை மட்டும் கடந்து செல்ல அனுமதிக்கும். இது கசியறதுக்கு அர்த்தம். எனவே இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மறுபக்கம் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது. எண்ணெயில நனைக்கப்பட்ட காகிதம், பனி, தாவர எண்ணெய், இது எல்லாமே சொல்றாங்க. இது வந்து ஒளி கசியும் பொருட்கள். அடுத்து பார்த்தோம்னா ஒளி புகா பொருட்கள். ஒளி புகா பொருட்கள்னா தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் ஒளி புகா பொருட்கள். எனவே இதனால் மறுபக்கம் உள்ள பொருட்களை நம்மால் பார்க்க முடியாது. மரம், கல், உலோகங்கள், இது எல்லாமே ஒளி புகா பொருட்கள். அது வந்து என்ன பண்ண சுத்தமாவே அனுமதிக்காது. ஒளி எதிரொலிப்பு. ஒளி சூரியனிடமிருந்தோ அல்லது மின் விளக்கு போன்ற பிற மூலங்களிலிருந்தோ பெறப்படுது. ஒளியை கொடுக்கும் பொருட்கள் ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனிடமிருந்தோ அல்லது மின்விளக்குல இருந்தோ எதிரொலிப்பு வந்து நடக்கும், மூலங்கள்ல இருந்து பெறப்படுது. ஒளியை கொடுக்கும் பொருட்கள் ஒளி மூலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஒளி ஒளி வந்து ஊடுருவக்கூடிய பொருளின் மீது ஒளி விழும்போது அது ஊடுருவி செல்லும். ஆனால் ஒளி புகா பொருட்கள்ல வந்து பளபளப்பான பொருளின் மீது ஒளி விழும் பொழுது அது வந்து ஊடுருவி செல்லாமல் திருப்பி அனுப்பப்பட்டுருது. அதுக்கப்புறம் ஒளி, இதெல்லாம் வந்து கூற்றுல கேட்பாங்க, கவனமா கவனிங்க. ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படுவதே ஒளி எதிரொலிப்பு. அது வந்து பட்டு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பும். நீங்கள் கண்ணாடி முன் இருக்கும் பொழுது உங்கள் முகத்தை பார்க்க முடியும். நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பது உங்கள் முகத்தோட பிரதிபலிப்பு. இந்த பிரதிபலிப்பு ஒளியால் ஏற்படுகிறது. இந்த பிரதிபலிப்புகளை நாம் பிம்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா ஆடியோட ஒளி எதிரொலிப்பு. ஆடிகளால் ஒளி அலைகளையும் பிரதிபலிக்க முடியும். எனவேதான் எதிரி விமானத்திலிருந்து வரும் ஒளிகளை வந்து கண்டறிய 2ஆம் உலக போரின் போது இவை பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2ஆம் உலக போரின் போது இது யூஸ்ஃபுல் ஆயிருக்கு, ஆடியோட ஒளி எதிரொலிப்பு. அடுத்து வேலை மற்றும் ஆற்றல். ஒரு பொருள் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் நகரும் வேலை, அதாவது விசை அப்படிங்கிறது தான் வேலையே. இங்க ஒரு பொருள் மீது விசை செயல்பட்டு அந்த பொருள் நகர்ந்தால் அது வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்வதற்கு 2 முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விசை பொருள் மீது செயல்பட வேண்டும். ஒரு விசை வந்து என்ன பண்ணணும், பொருள் மீது செயல்படணும். பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு நகர்ந்தா அது வந்து வேலை. ஆற்றல்ங்கிறது வேலை செய்வதற்கான திறனை தான் ஆற்றல். அந்த வேலை நடைபெறுவதற்கு ஒரு பொருளுக்கு ஆற்றல் கொடுக்கப்படும். அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. அதாவது ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனா ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலை நம்மளால மாற்ற முடியும். சரி, ஆற்றலோட திட்ட அலகுன்னு பார்த்தோம்னா ஜூல். ஆற்றலை பற்றி விளக்கம் அளித்தவர் ஜேம்ஸ் ஜூல். அதனாலதான் அதே பேரை வச்சுட்டாங்க ஆற்றலோட அலகுக்கு. அடுத்து புதுப்பிக்க இயலும் வளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுப்பிக்க இயலும் ஆற்றல் வளங்கள் வந்து குறிப்பிடத்தக்க காலத்துக்கு இயற்கையாகவே புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த ஆற்றல் வந்து இயற்கையில உள்ள ஆற்றல், அதாவது சூரியன், காற்று, நீர், இது எல்லாமே வந்து இயற்கை வளங்கள். சரியா? அதுக்கப்புறம் வந்து புதுப்பிக்க இயலும் வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் இருக்கு. சில வளங்களை பயன்படுத்திய பிறகு அவற்றை நம்மால் திரும்ப புதுப்பிக்க இயலாது. அந்த வளங்கள் பார்த்தோம்னா பெட்ரோல், நிலக்கரி, இயற்கை வாயு, இது எல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்கள். அதாவது கிடைக்கும் போது நம்மளால யூஸ் பண்ண முடியும், திரும்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. எளிய இயந்திரம், அதாவது நமது பணியை எளிதாக்கக்கூடிய இயந்திரம் தான் எளிய இயந்திரம். குறைவான விசைகளை கொண்டு கனமான பொருட்களை வந்து எளிதாக நம்மளால நகர்த்த முடியும். இப்ப ஜேசிபி இதெல்லாம் அப்படித்தானே, ஒரு வெயிட்டான பொருளை வந்து நம்ம என்ன பண்றோம், ஈஸியா வந்து இங்கிருந்து அங்கிருந்து இங்க நகற்றோம். இவற்றின் மூலம்
ஒரே மாதிரியான வேலை செய்வதற்கு குறைவான விசையை தேவைப்படுகிறது. எளிய எந்திரம் பற்றிய கருத்தை கிரேக்க தத்துவ ஞானி ஆர்க்கிமிடிஸ் கிமு 3ஆம் நூற்றாண்டில் எடுத்துரைத்தார். கப்பி, ஆப்பு, சாய்தளம், திருகு, நெம்புகோல், சக்கரம் மற்றும் அச்சு போன்றவை ஒரு சில எளிய இயந்திரங்கள். இது எல்லாமே ஒரு சில எளிய இயந்திரங்கள். ஸோ ஒவ்வொரு இயந்திரமும் என்னென்ன செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கப்பி அப்படிங்கிறது ஒரு வகை அச்சு பற்றையில் பயன்படுத்தக்கூடிய சுழல் சக்கர இயந்திரம். அந்த கயிறு அல்லது சங்கிலி கப்பியின் மீது அதிக விசையுடன் சுழலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து பளு தூக்கி அப்படின்னு சொல்றாங்க. கப்பி அப்படிங்கிறது ஒரு வகை இயந்திரம், அச்சை பற்றி சுழலும் வகையில் அமைந்த சக்கரம். ஓகேவா. அதுக்கப்புறம் சாய்தளம். சாய்தளம் அப்படிங்கிறது ஒரு விளிம்பு உயரமானதாகவும் மற்றொரு விளிம்பு வந்து தாழ்வானதாகவும் சரிவாக அமைய பெற்ற ஒரு தளமாகவும் சக்கர நாற்காலி செல்லும் வகையிலான சரிவு பாதையே சாய்தளம். அடுத்து ஆப்பு. ஆப்பு என்பது பொருட்களை பிளக்க உதவ கூர்மையான விளிம்பு கொண்ட கருவி. மரக்கட்டைகளை 2 துண்டுகளாக பிளக்க இது பயன்படுது. உதாரணமா வந்து என்ன சொல்லிருக்காங்க, கத்தி, கத்திரிக்கோள், கோடாரி, இது எல்லாமே இந்த வகையில் அடங்கும். திருகு எடைகளை உயர்த்தவும் பொருட்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கவும் பயன்படும் கருவியே திருகு. பென்சில் கூராக்கிய கருவி, திருகு மூட்டு, சீசா மூடி மற்றும் காற்றாலை. அடுத்து சக்கரம். சக்கரம் மற்றும் அச்சு. சக்கரம் மற்றும் அச்சு அமைப்பில் அச்சில் சிறிய தண்டுடன் இணைக்கப்பட்ட சக்கரம் ஒன்று காணப்படுகிறது. இதனால் இவ்விரு பாகங்களும் சேர்ந்தே சுழல்கிறது. அதுதான் நம்ம சொல்றோம் மிதிவண்டி சக்கரம், கதவு குமிழ், மாவு அரைக்கும் இயந்திரம், அச்சு சக்கரம். இது எல்லாமே வந்து சக்கரம் மற்றும் அச்சை கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு சுழல் வேலை. அதுக்கடுத்து நெம்புகோல். ஒரு பொருளின் மீது நாம் கொடுக்கும் விசையை அதிகரிக்க நெம்புகோல் வந்து பயன்படுத்தப்படுது. சாய்ந்தாடி, கொட்டை உடைப்பான், குரடு, இது எல்லாமே நெம்புகோலோடது. அடுத்த நெம்புகோலோட வகைகள்னு சொல்லி கொஞ்சம் இருக்கு. விசை எந்த பொருள் மீது செலுத்தப்படுகிறதோ அப்பொருளே பளு. திறன் என்பதுதான் நெம்புகோல். திறன் என்பது நெம்புகோல் சுழலும் அந்த புள்ளி. திறன் அப்படிங்கிறது நெம்புகோல் சுழலும் புள்ளி. ஆதார புள்ளி என்பது நெம்புகோல் சுழலும் புள்ளி. ஆதார புள்ளி, பளு, திறன் ஆகிய மூன்றும் அமைந்திருக்கும் இடங்களை பொறுத்து நெம்புகோல் 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல் வகை நெம்புகோல், 2ஆம் வகை நெம்புகோல், 3ஆம் வகை நெம்புகோல். இப்ப நெம்புகோல் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் கேட்பாங்க. 3 வகை நெம்புகோல். சோ முதல் வகை நெம்புகோல் என்ன பண்ணும், 2ஆம் வகை நெம்புகோல் என்ன பண்ணும், 3ஆம் வகை நெம்புகோல் என்ன பண்ணும் சொல்லிட்டு பொறுத்துகளை கேட்கலாம். முதல் வகை நெம்புகோல் அப்படிங்கிறது ஆதார புள்ளியானது திறன் மற்றும் பளுவிற்கு இடையில் அமையுமானால் அது முதல் வகை நெம்புகோல். திறன் மற்றும் பளுவுக்கு இடையில அமைஞ்சா, திறன் மற்றும் பளுவுக்கு ஆதார புள்ளி இடையில அமைஞ்சா அது முதல் வகை நெம்புகோல். எடுத்துக்காட்டு கத்திரிக்கோள், குருடு, சாய்ந்தாடி. அடுத்து வந்து 2ஆம் வகை நெம்புகோல்ங்கிறது பளுவானது திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் அமையுமானால் அது 2ஆம் வகை நெம்புகோல். தள்ளுவண்டி, எலுமிச்சை சாறு புளியும் கருவி, கொட்டை உடைப்பான், இது எல்லாமே வந்து 2ஆம் வகை நெம்புகோல். பளுவானது திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் அமைந்தார். அடுத்து 3ஆம் வகை நெம்புகோல். திறனானது பளுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் அமையுமானால் அது 3ஆம் வகை நெம்புகோல். இங்க வந்து திறன் வந்து பளுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில இருந்தா அது 3ஆம் வகை நெம்புகோல். பிணிப்பி, அதாவது ஸ்டாப்லர், எடுக்கி, துடைப்பான், பாக்கி மட்டை, இது எல்லாமே வந்து 3ஆம் வகை நெம்புகோல். ஸோ அவங்க வந்து இந்த இதையும் கொடுத்துருவாங்க, அந்த பொருளோட பேரையும் கொடுத்து கூட இது எந்த வகை நெம்புகோல்னு கேட்டுடலாம். பால். அடுத்து வந்து அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடியது. பாலோட ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விலங்குகளை தவிர பாலானது பிற ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகிறது. சோயா பால், கொட்டை, விதைகளிலிருந்து பெறப்படும் பால், இது எல்லாமே நம்மளுக்கு பால் தரக்கூடியதுதான். பாலில் உள்ள கொழுப்பின் அளவை கொண்டு இதனை முழுமையான பால், அதாவது கொழுப்பு எடுக்காத பால், குறைந்த கொழுப்பு உள்ள பால், கொழுப்பு சத்து இல்லாத பால் அப்படின்னு சொல்லி 3 வகையை அவங்க வகைப்படுத்துறாங்க. பாலில் அடங்கி உள்ள ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டோஸ் சர்க்கரை, புரதம், கொழுப்பு, வெண்ணெய், வைட்டமின்கள், வைட்டமின் டி மற்றும் தாது உப்புக்கள், கால்சியம் போன்றவை பாலில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்கள். பாலோட நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்தும், இரத்த அழுத்தத்தை பராமரிக்கும், இதய நோய் ஏற்படுவ அபாயத்தை குறைக்கும். இது ஒரு ஆற்றல் மூலம் தான் பால். அடுத்து பார்ப்போம். ரொட்டி, பிஸ்கட்டு, கேக்கு தயாரிக்கிறது. பேக்கிங் இது அப்படிங்கிறது இதை சொல்லுவோம் பேக்கரி ஐட்டம்ஸ்னு. அடுத்தல் பேக்கிங் என்பது சமைக்கும் முறைகளில் ஒன்று. பேக்கிங்கிறது சமைக்கும் முறையில் ஒன்று. உலர் வெப்பத்தை பயன்படுத்தி
இதை வந்து உருவாக்குறாங்க. ரொட்டி, பிஸ்கட்டு, கேக்கு ஆகியவை பேக்கிங் அடுதல் அப்படிங்கிற உணவுப் பொருட்களோட உதாரணங்கள் ஆகும். இப்ப ரொட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிசைந்த மாவிலிருந்து அடுதல் முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆற்றல் அளிக்கும் ஒரு முக்கியமான உணவே இந்த ரொட்டி தான். உடல் வளர்ச்சிக்கும் நலத்திற்கும் தேவையான ஊட்டச்சத்து ரொட்டிகளில் அடங்கியுள்ளன. கோதுமை மாவு, ஈஸ்ட், நீர், சர்க்கரை மற்றும் உப்பு ஆகியவை கொண்டு ரொட்டி தயாரிக்கப்படுகிறது. ரொட்டியானது அரை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பொழுது 6 மடங்கு வேகமாக கெட்டு போகிறது. அடுத்து பிஸ்கட். இதுவும் மாவை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. ஆனா கோதுமை மாவில் என்ன ஓட்ஸுடன் சர்க்கரையை சேர்த்து இனிப்பாக செய்யறாங்க. மாவு, சர்க்கரை, வெண்ணெய், நீர், பால், ரொட்டி, சோடா மற்றும் சுவையொட்டிகள் போன்ற அனைத்தையும் பயன்படுத்தி பிஸ்கட் தயாரிக்கிறாங்க. அது கேக்குங்கிறது அதே மாதிரி அடுதல் முறை தான். மாவு, சர்க்கரை, முட்டை, எண்ணெய், பேக்கிங் தூள் மற்றும் வாசனை பொருட்கள் சேர்த்து இந்த கேக்கு வந்து உருவாக்குறாங்க. அடுத்து கேஜெட்ஸ், மின்னணு சாதனம். அதாவது சிறு பொறி கருவி அப்படிங்கிறது பயன்படக்கூடிய ஒரு சிறிய ஒரு மின்னணு இயந்திரம். அதை தான் வந்து கேஜெட்ஸ் சொல்லுவாங்க. மடிக்கணினி, தொலைபேசி, புகைப்பட கருவி, விரலி, ஒளி பெருக்கி, திறன் பேசிகள், கையடக்க இசை கருவி, கையடக்க கணினி, கை மின் விளக்கு, இது எல்லாமே வந்து கேஜெட்ஸ். ஸோ இதுதான் வந்து உணவு அப்படிங்கிறதுல சமைக்கும் முறைகள் வந்து 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஈரமான வெப்பமுறை, உலர் வெப்பமுறை, மற்ற முறைகள். வேக வைக்கிறது நீராவில வேக வைக்கிறது அடுத்த சமையல். அதுக்கு அடுத்து உலர் வெப்பமுறையில வறுத்தல், அடுதல், பொரித்தல். அடுத்து மற்ற முறைகள்ல நுண்கலை, அந்த மைக்ரோ இதுல வந்து சமைக்கிறது. அதுக்கப்புறம் சூரிய சமையல் அதுவும் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சமையல்ல வேறுபாடு உள்ளது. உலக பட்டினியால் வாடுவோர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப கொண்டாடுறோம்னா May 28. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. உலக பட்டினியால் வாடுவோர் தினம் May 28. உலகில் உற்பத்தியாகும் மொத்த உணவில் 1/3 பங்கு வீணாக்கப்படுகிறது. உலகில் ஒரு ஆண்டிற்கு மொத்தம் 1.5 லட்சம் கோடி டன் உணவு வீணாக்கப்படுகிறது. ஒரு டன் அப்படிங்கிறது 1000 கிலோகிராம். 1.5 லட்சம் கோடி டன் அப்படிங்கிற உணவு வந்து இங்க ஒரு வருஷத்துக்கே வீணாக்கப்படுது அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க. உலக பட்டினியோர் வாழ்வது தினம் May 28. ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு பாதுகாப்பு. உப்பில் ஊற வைத்த உணவுகள், அதுதான் வந்து இந்த பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை எண்ணெய் மற்றும் உப்பில் ஊற வைத்து பயன்படுத்தி ஊற வைத்தல் என்று பெயர். அதை வந்து என்ன சொல்லணும், ஊறுகாய் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து குளிர் ஊட்டுதல். உணவை பாதுகாக்க குறுகிய காலத்திற்கு அவற்றை குளிர்சாதன பட்டியல் வைத்திருந்து முறையை குளிர் ஊட்டுதல். பழங்கள், காய்கறிகளை வைக்கிறோம். அடுத்து உலர வைத்தல். உலர்த்தல் அப்படின்னு மூலமா நம்ம என்ன பண்றோம்னா உணவுல உள்ள ஈரப்பதத்தை நீக்கும் முறைக்கு உலர வைத்தல் என்று பெயர். உதாரணமா காய்ந்த மிளகாய். அடுத்து வந்து புட்டியல் அடைத்தல், அதாவது இது ஜாம். காற்று புகாத இறுக்கமான புட்டியில உணவை அடைச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம், சேல்ஸ் பண்ணது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்துருது. நீர் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து நீர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான இருக்கு. அதாவது திண்மம், பனிக்கட்டி, பனித்துளி, திரவம், குடிநீர், வாயு, நீராவி. ஸோ 3 வகையிலையுமே இந்த நீர் வந்து வகைப்படுத்தப்படுது. திடநிலை பனிக்கட்டியில இருக்கும். அது என்ன பண்ணணும்னா சிம்பிளானது, பனிக்கட்டி நீரின் திடநிலை ஆகும். அது வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் குறையும் பொழுது நீரானது பனிக்கட்டி ஆகும். அந்த முறைக்கு தான் உறைதல் அப்படின்னு பேரு. அதாவது நீர் வந்து குளிருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, 0 டிகிரி செல்சியஸ் கீழே வருது, அது பனிக்கட்டியா மாறிடுது. அடுத்து திரவ நிலை நீர், அதாவது பெருங்கடல்கள், ஆறுகள், அருவிகள் போன்ற நீர்நிலைகளில் நீர் வந்து எப்பயுமே என்ன பண்ணும், திரவ நிலையிலே இருக்கும். வாயு நிலை, அதாவது நீராவி ஆகுறது. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது நீர் ஆவியாகி வெப்பமானது மிக சிறிய நீர் துளிகளாக மாறி அது வந்து சின்ன சின்ன வெள்ளை நிற பந்துகளா வந்து தோற்றுவிக்கிறது. இதுதான் நீராவி. நீர் வந்து வெப்பப்படுத்தும் 100 டிகிரி செல்சியஸ் அது வந்து என்னவாயிடுது, நீராவியா மாறிடுது. அடுத்து நீர் சுழற்சி. ஆவியாதல், சுருங்குதல், வீழ்படிவாதல் போன்ற முறைகளில் நீரில் ஏற்படும் தொடர்ச்சியான சுழற்சியை நீர் சுழற்சி. ஆவியானது, சுருங்குறது, வீழ்படிவாதல். இந்த 3 நிலைகள்ல நீர்ல ஏற்படும் தொடர்ச்சியான சுழற்சியை நீர் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்ப்போம். நீரானது வெப்பத்தினால் நீராவியாக மாறும்போது ஆவியாதல் ஏற்படும். இந்நீரானது
இந்நீராவியின் மீது குளிர்ச்சியான காற்று படும் பொழுது அது நீர் திவலைகளாக மாறுகிறது. இந்நிகழ்வே சுருங்குதல் என்று பெயர். அப்ப ஆவியானது அடுத்த நீர் திவலைகளா மாறும்போது சுருங்கிடுது. நீர்த்திவலைகள் ஒன்று கூடி மேகங்களாக உருவாகின்றன. நீர்த்திவலைகள் தொடர்ந்து ஒன்று சேர்ந்த அளவில் பெரிதாகின்றன. இந்த நீர்த்திவலைகள் கீழே மழையாக பொழிகின்றன. இதுவே வீழ்படிவாதல் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு நீர் மாற்றம் அடைகின்ற தொடர்ச்சியான இத்தகைய நிகழ்வே நீர் சுழற்சி. அடுத்து மழைநீர் சேகரிப்பு. எதிர்கால பயன்பாட்டிற்காக நம்ம என்ன பண்றோம், மழை நீரை சேகரிக்கிறோம். இயற்கையான நீர்நிலையில அல்லது செயற்கையான நீர் தொட்டியில நம்ம சேகரிக்கிறோம். கட்டளங்களோட மேற்கூரையில இல்லைன்னா கீழே ஒரு வகையான மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டி வச்சு நீரை சமைக்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் பிற தகவல்களாக நம்ம என்ன சொல்லலாம், நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கலாம். H2O. மனிதனோட உடலானது 75% நீரை கொண்டுள்ளது. மனித மூளை அதன் நிறையில் 73% நீரை கொண்டுள்ளது. உலகின் நன்னீரில் 70% மேல் அண்டார்டிக் பகுதியில் உள்ளது. 2000 சதுரடியில் உள்ள மேற்கூரையிலிருந்து விழுகின்ற ஒரு அங்குல அளவுள்ள மழை நீரானது 4800 லிட்டர் நீருக்கு சமமாகும். அப்ப மழை நீரை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து வச்சுக்கணும். அதோட முக்கியத்துவத்தை 5th சொல்லிட்டாங்க. மழைநீர் சேகரிப்பு முறையானது 2001 தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடே ஆகும். தாவரங்கள் பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ அதோட இலை நுனி நரம்புகள், இலை துளைகள், அப்புறம் அதோட உணவு தொழிற்சாலை, ஒளிச்சேர்க்கை, சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கழிவு மேலாண்மை. கழிவு வந்து எப்படி பிரிக்கிறது, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு இப்போ பிரிச்சுதான் போடுறோம். கழிவுகளை பிரிக்கிறது. மக்கிற கழிவுக்கு பச்சை, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுக்கு, அதாவது மக்கிற குப்பைக்கு வந்து மக்கிற கழிவிற்கு பச்சை, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுக்கு நீலம், அதுக்கடுத்து மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுக்கு சிவப்பு. இந்த கலர்ல தான் வந்து இப்ப பெட்டி வச்சு எல்லா இடத்துலயுமே அந்த டஸ்ட்பின்ல வந்து வச்சிருக்கோம். அதாவது மக்கிற குப்பைனா பச்சை கலர் பெட்டியில போடணும், மறுசுழற்சி செய்யக்கூடியதுன்னா நீல கலர் பெட்டியில, அதுக்கப்புறம் மறுசுழற்சி செய்ய இயலாத குப்பை அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு. ஸோ அது 3 வெவ்வேறு நிற தொட்டிகளை பிரிப்பது சிறந்தது. மக்காத கழிவினை மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு என்றும் மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு என்றும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல். வீடுகள்ல இருந்து பள்ளிகளிலிருந்து கழிவுகளை பிரித்தவுடன் நகராட்சி மற்றும் மாநகராட்சி எடுத்து செல்வதற்காக வைக்கப்பட்டுள்ள கழிவுகள்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், போடணும். அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு 3R அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க. வீட்டில் உள்ள கழிவுகள் முறையை கையாளுவதற்கு 3 முறைகள் வந்து சுருக்கமா சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மறுபயன்பாடு, ரீசைக்கிள் மறுசுழற்சி. இந்த 3ஐயும் பின்பற்றுங்கன்னு சொல்லிடுவாங்க. குறைத்தல் அப்படிங்கிறது கழிவு பொருட்களை குறைவாக உருவாக்குவது அல்லது பயன்படுத்துவது. மறு பயன்பாடுங்கிறது ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டுக்காகவோ அல்லது வேறு பயன்பாட்டுக்காகவோ உபயோகப்படுத்துவதுதான் ரீயூஸ். மறுசுழற்சி ரீசைக்கிள், இது வந்து பயன்படுத்திய பின் தூக்கி எறியும் பொருட்கள் வந்து புதிய பொருட்களை நம்ம உருவாக்குறது. கழிவுகளை பிரிக்கிறது வீட்டுல இருந்தே நம்ம பிரிச்சுக்கலாம். மக்கும் குப்பை, வக்காத குப்பை, வீணடிக்க அதாவது வீணா போடப்பட்ட குப்பை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். விலங்குகளோட நடத்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விலங்குகளின் நடத்தை அப்படிங்கிறது அவற்றோட செயல்பாட்டை பிற உயிரினங்கள் இருந்தும் தொடர்பை உள்ளடக்கியதா இருக்கும். கண் சிமிட்டுறது, சாப்பிடுறது, நடப்பது மற்றும் பறப்பது, இதெல்லாம் ஓரளவு ஒத்துமைக்குரியதா இருக்கும். விலங்குகளோட குழு நடத்தை, அதே இனத்தை சார்ந்த பிற உயிரினங்களோடு சேர்ந்து நேரத்தை செலவிட்டு வாழ்வதால் பல நன்மைகள் பெறுகின்றன. இது குழு நடத்தை அப்படின்னு பேரு. புலி, கரடி போன்ற விலங்குகள் தனிமையாக வாழ்கின்றன. சில விலங்குகள் சிறிய குழுக்களாக வாழ்கின்றன. சிங்கங்கள் எடுத்துக்காட்டா சொல்லலாம். சில விலங்குகள் பெரிய மந்தையாக வாழும், கூட்ட கூட்டமா. மான்கள்லாம் வந்து கூட்ட கூட்டமா தான் எப்பயுமே இருக்கும். உணவை தேடவும் வாழிடங்களை தேர்ந்தெடுக்கவும் தமது இனத்தை பாதுகாக்கவும் பேணுவதற்கு விலங்குகள் வந்து சேர்ந்துதான் வாழும். நாம் குழு நடத்தை அல்லது சமூக நடத்தை அப்படின்னு சொல்லி அதை சொல்றோம். எடுத்துக்காட்டா ஒரு நீர்நிலையில அனைத்து மீன்களும் ஒன்றிணைந்து முன்னால் செல்கின்றன, தங்கள் தலைவரை பின்தொடர்கின்றன. சோ இதுதான் வந்து குழு நடத்தை அப்படின்னு சொல்றாங்க. சமூக நெசவாளர், அதாவது சமூக நெசவாளர் என்ற பறவைகள் சோசியல் வீவர்ஸ் தனியாக கூடுகளை கட்டுவதில்லை. அவ்வினத்தின் ஆண் பறவைகள் ஒன்றாக இணைந்து 400 பறவைகள் தங்கக்கூடிய ஒரு பொதுவான கூட்டினை கட்டுகின்றன.
தனித்தனியா கட்டாம சமூக நெசவாளர்ங்கிற பறவைகள் தனித்தனியா கட்டாம 400 பறவைகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூடா கட்டிக்கிறதுக்கு மொத்தமா இருக்கு அந்த ஆண் பறவைகள் எல்லாம் சேர்ந்து. அடுத்து கிரீன் ஹார்ன், அதாவது பச்சை ஹெரான் என்ற பறவையால் நீந்த முடியாது என்றாலும் அது தண்ணீரில் இருக்கும் மீனை எப்படி பிடிக்கிறது? அது வண்ணமயமான இலைகள் மற்றும் பழங்களை தண்ணீரில் போடும்போது என்னவென்று பார்க்க வெளியே வந்த மீன்கள் வெளியே வரும்பொழுது தன் அழகால் அவற்றை பிடித்து உண்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுவாசிக்கும் காற்று பத்தி இது ஏற்கனவே தெரிஞ்சதான் ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம். நைட்ரஜன் 78% இருக்கு, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கான் மற்றும் பிற வாயு 0.07%. காற்றில் உள்ள உட்கூறுகளும் அவற்றின் அளவும் பார்த்தோம்னா வாயுக்கள் அளவானது இடத்திற்கு இடம் மாறுபடும். ஒரு தனிமம் அன்று அது வெவ்வேறு கூறுகளால் ஆனது. நைட்ரஜன் அப்படிங்கிறது 1772ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்து வேதியியலாளர் டேனியல் ரூதர் போர்ட் அப்படிங்கிறவர் தீங்கு விளைவிக்கும் காற்று ஒன்றை கண்டறிந்தார். தற்போது அது நைட்ரஜன் என அழைக்கப்படுகிறது. பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட உணவினை நீண்ட நாள் பாதுகாக்க இது பயன்படுகிறது. அப்ப பேக்கெட் சைடுல அதிகமா நைட்ரஜன் இருக்கு. அது பொருள் கெட்டு போகாம இருக்கிறது பாதுகாக்கப்படுது. திரவ நைட்ரஜன் உயிரணுக்கள் சேமிக்க பயன்படுது. திரவ நைட்ரஜன் உயிரணுக்கள் சேமிக்க பயன்படுது. அடுத்து இதுதான் மெயின், இதான் லாஸ்ட், இதோட முடியுது. கவனிங்க. உலக வெப்பமயமாதல், அதாவது காற்று மாசுபடுதல் ஏற்படக்கூடிய விளைவுகள். உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உலகுல வெவ்வேறு பகுதிகளில் காலநிலைகள் மாறுது. விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தியில பாதிப்பு ஏற்படுகிறது. பனிப்பாறைகள் மற்றும் கடல் நீர் மட்டம் உயர்வதால் புவி வெப்பமடைதல் முக்கியமான விளைவாக கருதப்படுது. அதுதான் உலக வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணம். அடுத்து பனி புகை உருவாகும். எப்படி உருவாக்கமாகுது? தூசி துகள்கள் மற்றும் புகை சூரிய ஒளியில் மூடு பனியுடன் இணையும் பொழுது பனிப்புகை உருவாகுது. அந்த பனிப்புகை எப்படி உருவாகுது? தூசி துகள் மற்றும் புகை சூரிய ஒளியில மூடும்போது பனிப்புகை உருவாகுது. இது தெரிவுத்தன்மையை குறைக்குது. இது சுவாச பிரச்சனைகள் மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்துது. அடுத்து அமிலமலை உருவாக்கம் ஏற்கனவே படிச்சோம். சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு வளிமண்டலத்தில் உள்ள நீரோட வினை புரிந்து கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலத்தை உற்பத்தி செய்து இந்த அமில மலை நீரோட கலந்து அமில மலையா பொழியுது. அமில மலையோட விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாச கோளாறு மற்றும் தோல் வியாதிகளை ஏற்படுத்துது. இலைகளை சேதப்படுத்தி தாவரங்களை உற்பத்தி திறனை குறைக்கிறது. நீரிலும் நிலத்திலும் கலந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. பளிங்கு கற்களை அரித்து தாஜ்மஹால் போன்ற புராதன நினைவு சின்னங்களை சேதப்படுத்துகிறது. அடுத்து பார்த்தோம்னா ஏரோசால் உருவாக்கம், அதாவது திரவம் மற்றும் திட துகள்கள் காற்றில் சிதறும் பொழுது ஏரோசால் என்று அழைக்கப்படுகிறது. இது இலைகளில் படிவதால் ஒளி சேர்க்கை பாதிக்கப்படுகிறது. ஓசோன் குறைதல், குளோரோப்ளோரோ கார்பன் CFC ஓசோன் அடுக்கினை பாதிக்கின்றன. ஓசோனில் துளைகள் ஏற்பட்டு புற ஊதா கதிர்கள் UV கதிர்கள் பூமியில் நுழைவதனால் வன விலங்குகளும் தாவரங்களும் பாதிக்கப்படுகின்றன. மேலும் இது மனிதர்களுக்கு தோல் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான் 1 to 5th சயின்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம 1 to 5th சோசியல் அடுத்த கிளாஸ்ல பார்த்துலாம். மறக்காம சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. TNPSC டெட், TNSRB, PGTRB, UGTRB, SSC, UPSC போன்ற அனைத்து விதமான போட்டி தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போட்டி தேர்வில் வெற்றி பெற்றால் நடத்தக்கூடியது. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வரும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து SGT கிளாஸ்க்கு ரெடி ஆகுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். காலையில 5 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, மாலையிலேயே 5 மணிக்கு உங்களுக்கு வகுப்புகள் வந்து கொண்டே இருக்கும். பாய்.